வெல்கம் டு தமிழ் அண்ட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரா டேஸ்டா ட்ரெடிஷனல் ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடாம நமக்கு டைம் கிடைக்கும் போது ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுட சுட எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பாரம்பரியமான கொழுக்கட்டை. இதை ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நம்ம செய்யாம அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே போட்டி போட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு விட்டு வந்தது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும் போது கூட உங்கள்கிட்ட இருக்கிற விதை வச்சு இது கூட இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு இதை நம்ம ஒரு பவுல்ல நம்ம போட்டுக்கலாம். இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணி, வெந்நீர் லைட்டா ஹாட்டா இருந்தா போதும். அதை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப கட்டி விழாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்டா நம்ம பிசையணும். நல்லா ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியா ஆகாம ஓரளவுக்கு நார்மலா நம்ம கை வச்சு பார்க்கும் போதே தெரியும். இலையில நம்ம தட்டுறதுக்கு கரெக்டான பதம் இது. நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரணம் ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சாச்சு. கடலைப்பருப்பு 1 கப்பு. இந்த மாதிரி ஊறி நல்லா வந்த பிறகு இதை குக்கர்ல போட்டு நம்ம வேக வைக்க போறோம். இப்போ குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை இது கூட போட்டுட்டு இது கூட போதுமான அளவு கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர்ல ஒரு 2-3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கடலைப்பருப்பை கரண்டியால இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை ஒரு பவுல்ல நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் தேங்காய் பூ. இதை லைட்டா நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீனி நம்ம போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி. வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூரணத்துக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம மசிச்சு வச்சிருந்த கடலை பருப்பை இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டியா இல்லாம நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தளன்னு இருக்கணும். ரொம்ப கட்டியா இல்லாம கரெக்டான பதத்துக்கு பாருங்க. நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பூவரசு இலை கிடைச்சிச்சுன்னா அதுல பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையில கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாவை உருண்டை பிடிச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நடுப்புற நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை ஸ்பூனால் எடுத்து இந்த மாதிரி மாவு கூட எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு இந்த இலையை நம்ம இந்த மாதிரி நல்லா மூடிக்கலாம். இந்த பூரணம் எல்லாம் வெளில வரக்கூடாது. அது உள்ளுக்குள்ளேயும் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம எல்லாத்துலேயும் வச்சுட்டு இப்போ இட்லி பானையில் இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பராக கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவும் நல்லாவும் வெந்திருக்கு. சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.